ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்தார். அந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 51வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார். அல்லேலூயா. யோசேப்பு இந்த இடத்துல தனக்கு ஒரு மகன் பிறந்த உடனே அவனுக்கு பேர் வைக்கும் போது சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் ஆண்டவர் மறக்கும்படி பண்ணினார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வருத்தத்தோடு அவன் வாழ்ந்தான். அந்த யோசேப்பு என்கிற மனிதனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திடீர் என்று ஒரு 14 ஆண்டுகள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம வேதம் சொல்லுது, எகிப்திலே அதிகமான கொடுமையை அனுபவித்தான். அவனுடைய கைகள் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டன. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அந்த 14 ஆண்டுகள் அவனுக்கு சோதனை காலம் முடிந்த உடனே ஆண்டவர் அவனை நினைச்சார். ஆண்டவர் அவனை கண்டார். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். வேதம் சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு சரியாகி அவனுக்கென்று ஆண்டவர் ஒரு புத்திரனை, அவனுக்கென்று ஒரு குழந்தையை கொடுக்கும் போதுதான் அவன் பேர் சொல்லுகிறான், என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். ஆமென் சொல்லுவோம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய வருத்தங்களை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். பல மாதங்களாக ஏதோ ஒரு வருத்தம் உங்களுடைய இருதயத்திலேயே இருக்கலாம். இல்லை என்றால் ஒரு சில வருடங்களாக சில வருத்தங்கள் உங்களுடைய மனதிலே இருக்கலாம். நீங்கள் நினைத்தால் கூட அந்த வருத்தத்தை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். என்னுடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருக்கு பாஸ்டர், அதை எப்படி மறக்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த நவம்பர் மாதம் அந்த வருத்தங்களை எல்லாம் மறக்கிற மாதமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய வருத்தங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறார். உன்னுடைய மகன் மூலமாக நீங்கள் கொண்ட அந்த வருத்தத்தை கர்த்தர் இந்த மாதம் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பல சூழ்நிலையின் நிமித்தமாய் வந்த வருத்தத்தை ஆண்டவர் இந்த மாதம் மறக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்ற பண்ண போகிறார். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையில 2004வது ஆண்டு பல பயங்கரமான ஒரு வருத்தமான ஒரு ஆண்டா இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த காலையில எழும்பினது முதற்கொண்டு இரவு படுக்கைக்கு போகிற வரையும் எதிர்காலத்தை குறித்த பயங்கரமான ஒரு பயம். ஒவ்வொரு நாளும் வருத்தத்தோடையே நான் கடந்தேன். அப்ப நான் நினைச்சேன், சாகிற வரைக்கும் இந்த வருத்தத்தை என் மனசுல இருந்து யாருமே எடுத்து விட முடியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் இந்த காயத்தை யாருமே ஆற்ற முடியாது. பல ஆண்டுகள் அந்த காரியத்தை நான் சொல்லிட்டே இருந்தேன். ஐயோ, அதை நினைச்சாலே உடனே அழுக வரும். அந்த சூழ்நிலை, கடந்து வந்த சூழ்நிலையை நினைச்சாலே மனதெல்லாம் உடஞ்சு போகும். சரி, இவ்வளோ பெரிய வருத்தத்தை நம்ம கடந்து வந்தோமே. எல்லாருக்காக ஜெபம் பண்ணும் போது கூட, ஆண்டவரே மற்றவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டும், ஆனா நான் கடந்து போன இந்த பாதை யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவரே, அப்படி என்று சொல்லி ஜெபித்த நாளெல்லாம் மறக்கவே முடியாது. ஆனா ஒரு சில ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன், ஒரு 2004வது ஆண்டு நான் பட்ட வருத்தம் மறக்க முடியாது என்று நான் நினைத்தேன். ஆனா சாட்சி சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த வருத்தத்தை நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம்ல, அன்னைக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு, ஆனா இன்னைக்கு அழுக வரவே இல்லை. சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் நடத்தி வந்த பாதை நான் நம்புறேன். 2004வது வருடம் நான் கடந்து வந்த வருத்தத்தை ஆண்டவர் மறக்க முடியாது என்று நினைத்த வருத்தத்தை மறக்க பண்ணுவாரே. ஆனால் இந்த காலை வேளையில ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வருத்தம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் என்னுடைய வருத்தத்தை நான் மறக்கவே முடியாது
முடியாது. எத்தனை ஆண்டானாலும் நான் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கொடூரத்திற்குள்ளே, கொடுமைக்குள்ள நான் கடந்து போகிறேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் உரையாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய வருத்தம் மாறுகிறது போல உன்னுடைய வருத்தம் மறக்கிற அளவிற்கு ஒரு புதுமையை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு வெற்றி உண்டாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய கண்கள் காண போகிறது. நீ இத்தனை மாதங்களும் வருடங்களும் பட்ட கஷ்டம், பட்ட அந்த வருத்தத்தை மறக்கிற அளவிற்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதமே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை நீ சுமக்கும் போது வருத்தத்தோடு சுமந்திருக்கலாம். அந்த பிள்ளையை வளர்த்தும் போது நீங்கள் வருத்தத்தோடையே இன்றைக்கு பிள்ளையை வளர்த்தி கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைய வருத்தத்தோடையே நான் வளர்த்துட்டு இருக்கிறேனே, வருத்தத்தோடையே இந்த பிரச்சனையை கடந்து போறேனே, யாரு என் கூட இல்லையே. வேதம் சொல்கிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது சந்தோஷத்தோடு வருகிறான். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்கள் தலைமேல் இருக்கிற பாரத்தை வருத்தத்தோடு நீங்கள் சுமந்து போனாலும் கர்த்தர் இந்த மாதம் முடியும் போது சந்தோஷமாய் உங்களை திரும்பி வர பண்ண போகிறார். இந்த வருத்தம் மறைய போகிறது. கர்த்தர் இந்த வருத்தம் மறைகிற அளவிற்கு ஒரு புதுமையை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய வருத்தமா இருந்தாலும் ஆண்டவர் அதை மறக்கிற அளவிற்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனுடைய வருத்தம் மகா பெரிய கொடிய வருத்தமா இருந்தாலும் அந்த வருத்தம் மறக்கிற அளவுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு பெரிய பதவியை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த இடத்துல லட்சக்கணக்கான ஜனங்களை போஷிக்கிற ஒரு தலைமைத்துவத்தை அவன் கையில வச்சாரு ஆண்டவர். ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது அவன் திரும்ப திரும்ப நினைச்சான். ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது தன்னை போல மறந்து போகும். நான் நம்புறேன், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை யாரும் பார்க்காதீங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் யோசேப்புக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இப்போ 24 மணி நேரமும் அந்த வருத்தம் தான் உங்களுடைய இருதயத்தில் இருக்கு. வேற எதுவுமே ஒரு சந்தோஷத்தை கூட பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது மறக்கிற காலத்தை நான் கட்டளையிடுவேன் என்று. ஆமென். யாக்கோபை குறித்து யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, என்னை வருத்தத்தோடே நீங்க குழியில இறக்குங்கப்பா. நான் சாகிற வரையும் வருத்தத்தோட தான் சாகணும். நான் என்னைக்கு சாகிறனோ அன்னைக்கு வரைக்கும் இந்த வருத்தம் என் இருதயத்தில் இருந்துட்டே இருக்கும். நான் சந்தோஷமா என் கல்லறைக்கு போக மாட்டேன். சந்தோஷமா நான் என்ன நீங்க அடக்கம் பண்ண முடியாது. வருத்தத்தோடே என் கல்லறைக்கு போவேன். ஆனா வேதம் சொல்லுது, இல்ல இல்ல, அவனுடைய கடைசி காலத்துல அவன் மரணம் அடைய போகிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனுடைய வருத்தத்தை கர்த்தர் மாற்றி அவனை சந்தோஷத்தோடு பிதாக்களோடு நித்திரை செய்யும்படியாய் செய்தார். நீங்க கூட யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல வந்திருக்கலாம், நான் சாகிற வரைக்கும் இந்த வருத்தத்தை நான் சுமந்து தான் பாஸ் ஆகணும், சாகிற வரைக்கும் நான் சுமக்கத்தான் போறேன், இதை மாற்ற முடியாது. இல்ல இல்ல, கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்து உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை ரொம்ப அதிகமாக ஞாபகம் வைப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த பாடுகளை அதிகமாக ஞாபகம் வைப்போம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவங்க பட்ட நன்மையை விட, அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை விட அவங்களுடைய சோதனைகள் தான் அவருடைய வாழ்க்கையில மறக்காமல் இருக்கும். பாருங்கள், நமக்கு போன ஆண்டோ இல்ல அதுக்கு முந்தின ஆண்டோ எத்தனையோ லட்சம் ரூபாய் ஆண்டவர் தந்திருப்பாரு, எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருப்பார். உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதத்தை போன ஆண்டு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனா அந்த ஆண்டவர் படி பண்ணுகிறார். அந்த விஷயத்தை உங்களிடத்துல சொல்லி, அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படியே கர்த்தர் அந்த காரியத்தை மறக்க செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். யோசேப்புனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில மறக்கும்படி பண்ணினார், எதையெல்லாம் மறக்கிறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை
அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் அவர்கள் அவனை பகைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யோசேப்பினுடைய வருத்தம், எந்த வருத்தத்தை எல்லாம் ஆண்டவர் மறக்க பண்ணினார் என்றால், முதலாவதாக இந்த இடத்துல வேதம் சொல்லுது, அவன் ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். அந்த சொப்பனத்தினுடைய காரியத்தை தன்னுடைய சகோதரிடத்திலே சொல்லுகிறான். ஆனா அந்த சகோதரர்கள் அந்த சொப்பனத்தை ஏற்றுக்கொள்ளாம அவனுக்கு விரோதமாய் பேசி வேதம் சொல்லுது, அவனுடைய மனதை வார்த்தைகளினாலே காயப்படுத்தினார்கள். முதலாவது நான் நம்புறேன், இந்த யோசேப்பு எதை மறக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாருன்னா, அவனுக்கு விரோதமாய் பேசப்பட்ட மனுஷனுடைய வார்த்தைகள். அதான் உலகத்துல ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அநேகருடைய வாழ்க்கையில எது ரொம்ப காயமா இருக்கிறது, எதை மறக்க முடியல அப்படின்னா, நிறைய பேர் பேசின வார்த்தைகளை மறக்க முடியல. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். சோதனையினுடைய காலத்துல அவனுக்கு திரும்ப திரும்ப என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அவனுடைய சகோதரர்கள் பேசுற வார்த்தை தான் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவனை பார்த்து சாதாரணமான வார்த்தை சொல்லல, முதலாவதாக அவனுடைய சொப்பனத்தின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள். அவன் சொப்பனத்தை பார்த்து அந்த காரியத்தை சொல்லும் போது, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்லும் போது சும்மா எல்லாம் விடல, அவனை பேசுன்னு பேசிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 19வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 19வது வசனத்தை 37ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். சோ இந்த அவனுடைய வீட்டிலே இவன் கடைசி பையன், இவனை கிண்டல் பண்றாங்க. அவன் தூரத்துல இருந்து, இவன் சாதாரணமாய் வரல தன்னுடைய சகோதரர்களை பார்க்கறதுக்கு. வேதம் சொல்லுது, அவங்க அப்பா போய் உங்க அண்ணங்கள் எல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுத்து அனுப்புறாரு. அவனுடைய தகப்பனார் சொன்ன இடத்துல அவனுடைய சகோதரர்கள் இல்லை. நம்மளா இருந்தா அந்த சகோதரர்கள் மேல ஒரு மனசுல கசப்பு இருக்கும்னா, நீங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தேன், அந்த இடத்துல அவங்க இல்ல, நான் ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பு அங்கிருந்து பல கிலோமீட்டர் தூரம் தன்னுடைய சகோதரர்களுக்காக நடந்து போகிறான். சகோதரர்கள் மேல இவன் அதிகமாய் பாசம் வச்சிருந்தான். ஆனா தூரத்துல வரும்போது சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனை கிண்டல் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க. அடுத்து 20வது வசனத்தை வாசிக்கும் போது, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். அவனை சொப்பனக்காரன்னு சொன்னது மட்டும் இல்ல, அவனை சொல்றாங்க தன்னுடைய சொந்த சகோதரனை கொல்லுவோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. இவனை கொன்றுவோம், நம்ம இன்னைக்கு இருக்கணும்னு வைங்களேன், நம்முடைய சகோதரர்கள் நம்ம கூட பிறந்த யாராவது ஒருத்தர் நம்ம தூரத்துல வர்றதை பார்த்து எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு கொன்றுவோம்டா, இவன் உயிரோட விடக்கூடாதுடா, இவன் செத்து போனாதான் தெரியும், இல்லைன்னா இவன் செத்துட்டேன்னா இவன் சொன்னதெல்லாம் எப்படி நிறைவேற்றுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்முடைய சகோதரர்கள் நம்மை முன்பாக நிற்க வைத்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை இது சாதாரணமான வார்த்தை அல்ல. சே, இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தோம், நம்ம கொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய இருதயத்துல ஆழமாய் பதிந்தது, காயமா பதிஞ்சிருச்சு. அவங்க சொன்ன வார்த்தையை அவனால மறக்க முடியல. அது மட்டும் இல்ல, 27வது வசனத்தை 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நம் கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அடுத்து இவங்களுடைய வார்த்தை அவன் மனசை எதை காயப்படுத்துச்சுன்னா, தன்னுடைய சொந்த சகோதரனை இஸ்மவேலிடத்திலே அடிமையாய் போகிற ஒரு மனுஷன், மீதியானியருடைய கையிலே விற்கப்பட்ட ஒரு மனுஷன்,
உயிரோட வருவான் என்கிற நம்பிக்கைலாம் இல்லை. அவர்கள் அவனை கொண்டு போய் நல்ல வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, மோசமான வேலையை கொடுக்க போறாங்க. அவன் சாகிற வரைக்கும் அவனை வேலை வாங்க போறாங்க. ஆனா அவனுக்கு முன்பாக இவங்க ரேட்டு பேசுறாங்க பாருங்களேன். உங்களை யாராவது உங்க சகோதரர்கள் வந்து கொண்டு போய் அப்படி நிக்க வச்சா எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். நான் வந்து கடந்த நாட்கள்ல வந்து ஒரு வாலிப சகோதரி ஒருத்த சந்திக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை மன்னிக்கவே முடியல. என் சகோதரன் சகோதரியுடைய வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன், எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். ஏன் என்னாச்சு? அவங்க அம்மா அப்பா ரொம்ப முடியாதவர்களாய் சீரியஸா கடைசியா ஒரு டைம் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் போக முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னா. என்ன காரணம் அப்படின்னா, பாஸ்டர் என்னை கொண்டு போய் சென்னையில ஒரு இடத்துல 25,000 ரூபாவுக்கு என்னை அப்படியே பணத்தை வாங்கி ஒரு வீட்டில் விட்டுட்டு எங்க அம்மா அப்பா போயிட்டாங்க. 25,000 வந்து கடன் போல வாங்கிட்டு என் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு என் பிள்ளைய நாங்க கூட்டிட்டு போறோம்ன்றாங்க. ஆனா 7 ஆண்டுகள் 7 வருஷம் எங்க அம்மா அப்பா நான் எங்க இருக்கிறேன் சாப்பிட்டனா எதுவுமே சொல்லல. என்ன வச்சு என்ன ரேட்டு பேசி என்னை வித்துட்டு போயிட்டாங்க பாஸ்டர். அந்த 7 ஆண்டுகள் நான் பட்ட கொடுமை கொஞ்சம் இல்லை. அந்த 7 ஆண்டுகள்ல என் வாழ்க்கை தலைகீழா போயிருச்சு. என் டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன விலை பேசினது தான் காரணம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு சொந்த சகோதரனை மற்றவங்களுக்கு முன்னாடி விலை பேசுறது அப்படின்றது சாதாரணம் இல்லை. நான் நினைப்பேன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க, இவங்க இல்லை 40 கொடுங்க 30 கொடுங்க 20 கொடுங்க. ஒரு மனுஷனை வச்சு விலை பேசுற அது வந்து இருதயத்துல ஆழமாய் பதிஞ்சிருச்சு. இன்றைக்கு காலை வேளையில இந்த ஜபத்துல இருக்கிற அநேகரிடத்துல ஆண்டவர் பேசுறார். உங்கள் வருத்தங்களை ஆண்டவர் மறக்க போறாரு. ஏசப்பா இந்த யோசேப்பினுடைய எந்த வருத்தத்தை மறக்க பண்ணினார் என்றால், வேதம் சொல்லுது அவனுடைய மனசுல அநேக நாட்களாக அவனுடைய சகோதரர்கள் அவனை பேசின காயமான வார்த்தைகள், அதை மறக்கவே முடியாத வார்த்தையை ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்து மறக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். நான் தீர்க்க தரிசனமாய் நான் நம்புறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் உன்னை வார்த்தைகளினாலே தேற்ற போகிறார். இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் உங்களை நேரடியாகவே கர்த்தர் பேச போகிறார். அநேக மனிதர்கள் உங்களை காயப்படுத்தின எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் அழித்து அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகுது. கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் ஆறுதலாய் இருக்க போகிறார். கர்த்தர் ஆறுதலாய் உங்களிடத்துல பேசும்போது நான் நம்புறேன், இதுக்கு முன்னாடி மனுஷங்க உங்களை பேசி காயப்படுத்தின வார்த்தை அது மறக்கிற நாள் வரும். இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு மனுஷர் பேசின அந்த காயமான வார்த்தைகளை கர்த்தர் மறக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை உங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம். உங்களை வளர்த்தக்கூடிய தாய் தகப்பனுடைய மனதை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம். நீங்க நேசித்த ஒரு நபர் உங்களுடைய இருதயத்தை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம். நீங்க சொல்லிட்டே இருக்கலாம், பாஸ்டர் என் மனசுல இருக்கிற அந்த காயத்தை ஆற்றவே முடியாது, ரொம்ப பேசிட்டாங்க பாஸ்டர், அதிகமா பேசிட்டாங்க, என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க, என் பையன் என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டான், நான் அத்தனை ஆண்டுகளாக உழைத்த என்னுடைய மேனேஜர் என்ன பேசின வார்த்தை என்னால மறக்க முடியல, என் பேர்ல ஒருவேளை ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க, நான் திருடன் சொல்ற ஒரு பட்டத்தை என் மேல கட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இன்றைக்கு உங்க இருதயத்தை சோகப்படுத்தி இன்றைக்கு 1ஆம் தேதி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நான் உன்னுடைய வருத்தம் யாவையும் மறக்கும்படி பண்ணுவேன், அந்த காயமான வார்த்தைகளை மறக்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பேசின வார்த்தைக்கு தக்கதாய் அல்ல, அதற்கு மாறாக அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே யோசேப்பை உயர்த்தின அதே தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நன்றாய் கரங்களை தட்டி உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் பேசின வார்த்தையை மறக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போகிறார், மறக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன்னா, நம்முடைய மனசுல நிறைய பேர் பேசின வார்த்தைகளை மறக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சில நேரங்களில் எல்லாத்தையும் மறந்துடலாங்க, அதான் பேசினதை மட்டும் மறக்கவே முடியாது, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்.
அவங்கள பார்க்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். ஆனால் என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சேன், ஆண்டவர் மட்டும் நம்மளை உயர்த்தினார் அப்படின்னா நமக்கு எது மறக்கும் அப்படின்னா அவங்க பேசின வார்த்தை நமக்கு என்ன வராது சொல்லுங்களேன், நமக்கு ஞாபகமே வராதுங்க, ஞாபகமே வராது. நான் கடந்த வாரத்தில் என்னுடைய ஊருக்கு போனேன். ஒரு ஊழியத்திற்காக போகும்போது என் ஊருக்கு போனேன். அப்போ நான் ஊருக்கு போய் வண்டியிலேருந்து கீழே இறங்கும் போது என்னுடைய பக்கத்தில் எங்கள் சித்தி ஒருத்தங்க அப்படியே கிராஸ் பண்ணி போனாங்க. அந்த சித்தி நான் ஊரில் இருக்கிற நாட்களில் அவங்க கதவு எங்கள் வாசலை திறந்தோன்னா அவங்களுடைய பின் வாசல் திறக்கும். காலையில் அந்த பின் வாசலை திறந்தோன்னா அவங்களுக்கு என்னமோ தெரியல, என்ன மட்டும் ரொம்ப பிடிக்காது. அந்த பின் வாசலை திறந்து முன்னாடி வாசல்ல நினைக்கவும் பாருங்களேன், அப்படியே பயங்கரமான சாபமான வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பாங்க, ரொம்ப சபிப்பாங்க. நீ நல்லா இருக்க மாட்டேன், உன்னை குழியில தான் வைக்க போறாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. அப்படி எங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் எங்க அம்மா அவங்கள்ட்ட சண்டைக்கு போவாங்க. ஆனா இப்ப நான் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே கிராஸ் ஆன உடனே நான் சித்தி அப்படின்னு கூப்பிட்டேன். அவங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, வேக வேகமா நடந்து போயிட்டாங்க. அப்போ இப்பதான் இந்த செய்தி கொடுக்கும் போதுதான் நானா யோசிச்சுதான், ஆமா இல்ல அவங்க நம்மள ஒரு நாள் அப்படியெல்லாம் பேசினாங்கல்ல அப்படின்னு இப்ப நான் யோசிச்சுதான் அது சொல்ல வேண்டியதா இருக்கே தவிர அவங்கள பார்த்த உடனே அவங்க சொன்ன சாபமான வார்த்தை ஒண்ணு கூட எனக்கு ஞாபகம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களை காட்டிலும் கர்த்தர் என்னை பல மடங்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்தார். அவருடைய சாபமான வார்த்தைகள் ஒன்று கூட என் தலை மேல ஒண்ணு கூட நடக்கலைங்க. அவங்க சொன்ன சாபங்கள் அத்தனையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாகவே திருப்ப பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால யாராவது உங்களை ரொம்ப காயப்படுத்தினாங்களா, உங்க மனசு ரொம்ப அதிகமான காயமா இருக்குதா, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இந்த மாதத்துல ஆண்டவர் சொன்ன மனிதர்கள் சொன்ன காயங்களை எல்லாம் கர்த்தர் அந்த வார்த்தையினுடைய காயங்களை எல்லாம் ஆற்ற போறார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? உங்க சொந்தக்காரர்கள் உங்களை காயப்படுத்தின காயங்களை கர்த்தர் ஆற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நீதிமான்களாய் இருந்து நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீங்கள் ஒரு தவறும் செய்யாமல் உங்கள் பேரிலே தப்பான பட்டம் சூட்டினார்கள் அல்லவா, உங்களை ரொம்ப அவமானமா பேசினாங்க அல்லவா, கர்த்தர் சொல்றார் அதெல்லாம் மறக்கிறதற்கு ஒரு மாதத்தை தான் கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தை கொடுத்திருக்கிறார். 2 கையை மேல உயர்த்தி சத்தமா அப்பாவை பார்த்து நான் நம்புறேன் ஆண்டவரே சொல்லுங்க. எஸ் லார்ட், உன் பிள்ளைகளை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் மறக்கும்படி பண்ண போறாரு. இன்னைக்கு வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் அவங்க என்ன பேசுறாங்களோ, அவங்க எப்படி பேசுறாங்களோ அதே போலதான் என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது, அதே போலதான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அவங்க பேசின வார்த்தை நடந்துருமோ, அவங்க பேசின வார்த்தை எல்லாம் அப்படியே நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லவே இல்லை, அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைய கர்த்தர் உயர்த்துற ஒரு நாள் வரும், உங்க குடும்பத்தை உயர்த்துற ஒரு நாள் வரும். யோசேப்பை உயர்த்தினது உண்டானால் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் அப்படி உயர்த்துகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு அவர்களுடைய பேசின வார்த்தைகள் எல்லாம் மறக்கப்பட்டு கர்த்தரே பெரியவர் என்கிறதை நீங்கள் காண முடியும் என்று நான் நம்புறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லும். சோ ஆண்டவர் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் எதை மறக்கிறதற்காய் செய்தார் என்றால் தனக்கு முன்பாக தன்னை வைத்து கொண்டு பேசின வார்த்தையெல்லாம் அவனை மறக்கும்படி செய்தார். சாதாரணமே இல்லைங்க. ஒரு கூட பிறந்த சகோதரர்கள் சொப்பனக்காரன்னு சொல்லி கிண்டல் பண்ணி அவனை கொன்றுவோன்னு சொல்லி கொலை மிரட்டல் எல்லாம் உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் விடலாங்க, நமக்கு விரோதமான எல்லாரும் விடலாம். ஆனா கூட பிறந்த சகோதரர்கள் அவனை கொன்றுவோம் அப்படின்னு கொலை மிரட்டல் வைக்கும்போது அவருடைய மனசு எப்படி பயப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சூழ்நிலை எல்லாம் கடந்து போனாதான் தெரியுங்க. அப்படியே மனசுல நான் சொல்றேன், அந்த 14 ஆண்டுகளும் யோசேப்பு எங்க படுத்தாலும் என்ன வார்த்தை தான் ஞாபகம் வந்திருக்கும்னா, ஏய் 40 ரூபா 40 வெள்ளிக்காசு கொடுக்குறியா, 25 வெள்ளிக்காசு கொடுக்குறியா, 50 வெள்ளிக்காசு கொடுக்குறியா, அதாங்க திரும்ப திரும்ப ஞாபகம் வந்திருக்கும். என்ன சொப்பனக்காரன் வர்றான் கொன்றுவோமா, அதான் திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி வித்துட்டாங்களே. ஆனா ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அதான் சொல்றான், இந்த தேசத்துல நான் வரும்போது என் இருதயத்துல காயமா இருந்துச்சு, இப்ப எல்லாத்தையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினான். உங்க தலை மேல இருக்கிற நிந்தைய கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறார். உங்க கூட பிறந்த சொந்தங்கள், உங்க மாமியார், உங்க கணவனார், உங்க மனைவி உங்களை பற்றி பேசின அந்த வார்த்தைகளை அது காயமா, யாரு பேசினாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் பாஸ்டர். 3வது நபர்கள் பேசுறதை குறித்து எனக்கு கவலை இல்லை பாஸ்டர். ஆனா யார் ரத்தம், என்னுடைய கணவனார், என்னுடைய மனைவி இப்படி பேசிட்டாங்களே,
என்னால் அதை மறக்கவே முடியல. நான் சொல்றேன், அந்த வருத்தத்தை கர்த்தர் மறக்கிறதற்காக தான் இந்த மாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை மறக்கும்படி பண்ணினார் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரத்தில் நம்ம 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. இந்த இடத்துல விசேஷமாக யோசேப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, பலவர்ண அங்கி தான் நமக்கு ஞாபகம் வரும். அவனை சொன்னாலே எல்லா குழந்தைகள் கூட கதையை சொல்லும் போது இந்த பலவர்ண அங்கியை விட்டுட்டு யாருமே பேச மாட்டாங்க. நம்ம மனசுல யோசேப்புன்னு எடுத்த உடனே அவனுடைய ஸ்ட்ரக்சரே எப்படி வரும் அப்படின்னா, அவன் நிக்கிறான், அவனுக்கு அங்க மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பெரிய ட்ரெஸ், அது பல வர்ணமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆர்ட் பண்ணும்போது, இன்னும் இந்த நிறைய இந்த மூவிஸ் எடுக்கும் போது, யோசேப்பினுடைய மூவிஸ் எடுக்கும் போது நிறைய பேர் அப்பா கூட இருக்கும் போது பல்லவர்ண அங்கியை வைத்து தான் எடுப்பார்கள். ஆனா இந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, 37ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 31, அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து அதை ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார். கவனிங்க, இந்த யோசேப்பு போட்டிருந்த இந்த பலவர்ண அங்கிய அவர்கள் மீதியானுடைய கையில அவங்க வித்து போடும்போது அந்த அங்கியை மட்டும் அவன் எடுத்துட்டான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த சகோதரருடைய மொத்த பொறாமையும் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவனுடைய அங்கியில தான் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு மட்டும் சாதாரணமான ட்ரெஸ்ஸை போட்டு உனக்கு நான் பலவர்ண அங்கியை போட்டிருக்காரு. அவன் ட்ரெஸ்ஸை கலட்டுறான். முதல்ல அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துறான். அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை தோய்த்து தன்னுடைய தகப்பனிடத்திற்கு அனுப்புறாங்க. இந்த அங்கி உங்க பையனுடைய அங்கியா பாரும் அப்படின்னு. அது ஒரு வித்தியாசமான ஒரு அங்கி. இதுல என்னங்க இருக்குது? ஒரு அங்கி அவங்க அப்பா தச்சு போட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, இந்த யோசேப்புக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பலவர்ண அங்கி. பொதுவாக இப்போ வீட்டில் நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸை எங்கே போடுவோம் சொல்லுங்க? நமக்கு நல்லா பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதோ போடுவோம், நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போடுவோம். ஆனால் ஒரு பிடிக்காத ட்ரெஸ்ஸை எங்கே வேணாலும் நம்ம போட்டுருவோம். இப்போ யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போகும்போது என்ன அங்கேயே போட்டு போயிருக்கிறானோ கேட்கல. நம்ம பொதுவாக ஒரு சட்டை ஒரு பேண்ட் எல்லாம் நமக்கு நல்ல அதிகமாக ஃபிட் ஆகும் அப்படின்னா எங்கே போனாலும் எதைத்தான் போடுவோம். சும்மா அது தேஞ்சு அது கிழிஞ்சு போகிற வரைக்கும் அதை போட்டே இருக்கும். அதை போட்ட உடனே நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். அதை போட்ட உடனே நம்ம ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதை போட்ட உடனே எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரிலாம் தோணும். இந்த மாதிரி அது ரொம்ப பிடிச்சது. நான் நம்புறேன், யோசேப்பு அந்த பலவர்ண அங்கியை போட்டுட்டு தன்னுடைய சகோதரர்ல பார்க்க போறான் அப்படின்னா அவனுக்கு அந்த அங்கி ரொம்ப, சொல்லுங்க, நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் அப்படிதான் நம்புறேன். நான் நேற்றைக்கு தியானிக்கும் போது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் ஏன் சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸை போட வேண்டியதானே? வேதம் சொல்லுது அவங்களுக்கு எதனால கோபம் வந்துச்சோ இல்லையோ, இவனை பார்த்திருந்தா அதாவது கோபம் கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும். இவன் பலவர்ண அங்கிய பார்த்த உடனே அவங்களுக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே எரிச்சல் வந்துருச்சு. வர்றாண்டா சொப்பனக்காரன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டே நம்மளை ஏமாத்துறான்டா, அப்பாவையும் ஏமாத்திட்டான்டா, எரிச்சலை கிளப்புறான்டா அப்படின்னு எரிச்சல் வந்திருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை அவன் ரொம்ப நேசிச்சான். ஆனா வேதம் சொல்லுது, ஆனா அவன் எதை இழந்தான்னா அந்த ட்ரெஸ்ஸை இழந்துட்டான். அந்த ட்ரெஸ் அவனை விட்டு போயிருச்சு. ஆனா கர்த்தர் அவனுக்கு அடிமையின் வஸ்திரத்தை அல்ல, கர்த்தர் அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். திரும்பவும் கர்த்தர் தந்தார். இப்போ அந்த எகிப்து தேசத்துல தனக்கு பிறந்த பிள்ளையை பிறக்கும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ஒரு நாள் எங்க தகப்பனார் பலவர்ண அங்கியை தச்சு போட்டாரு.
அந்த அங்கியை நான் இழந்துட்டேன். ஆனா இன்னைக்கு கர்த்தரை ராஜ வஸ்திரத்தை போட்டு கர்த்தரை அலங்கரித்திருக்கிறார். நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை. இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களுடைய வருத்தத்தை எந்த வருத்தத்தை மறக்க போனார்னா, ஏதோ ஒரு நாள் உங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷமா இருந்த ஒன்று, பெரிய மகிழ்ச்சியா இருந்த ஒன்று, உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒண்ணு உங்களை விட்டு பல ஆண்டுகளாய் கடந்து போகலாம். அதை குறித்து நீங்க ரொம்ப வருத்தமா நீங்க இருக்கலாம். இந்த காரியம் என்னை விட்டு போயிருச்சே, இந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிருச்சே, என் லைஃப்ல வந்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் அல்லவா அது, என் வாழ்க்கையில கிடைச்ச முதல் வெற்றி அல்லவா அது, இந்த வெற்றியை நான் சுமக்க முடியாம போயிருச்சு. யோசேப்புனுடைய அதே சூழ்நிலை இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க அதை ஆசையா போட்டிருக்கலாம், நீங்க அதை குறித்து ஆசையா பேசி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு பறி போயிருக்கலாம், அந்த கிருபை உங்களை விட்டு பறி போயிருக்கலாம், அந்த உயர்வு உங்களை விட்டு பறி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்து போனது ஒரு உயர்வா இருக்குமே, ஆனால் கர்த்தர் யோசேப்பை திரும்ப நினைத்த கர்த்தர் உன்னை அந்த 10 மடங்கு அதிகமான உயர்வை கர்த்தர் கொடுத்து, இழந்து போன ஒன்றை அல்ல, கர்த்தரதை 2 மடங்காய் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்க மனசுல அந்த இழந்ததுக்குரிய அந்த வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ண போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கரங்களை தட்டி, நீ இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். உங்கள் வருத்தம் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க வருத்தத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அந்த கிருபையை கர்த்தர், அந்த அங்கியை கர்த்தர் திரும்பவும் கொடுத்து, அதைவிட மேலான ஒரு அங்கியை கர்த்தர் திரும்ப கொடுத்து அவனுடைய வருத்தத்தை கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன், இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் எல்லாருடைய வருத்தத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. யோசேப்புனுடைய வாழ்க்கையில மறக்கும்படி பண்ணினார். 2 காரியத்தை அவன் மறந்தான். நம்பர் 1, முதலாவது எதை மறந்துட்டான் அப்படின்னா, அவங்க தன்னை காயப்படுத்தின வார்த்தைகளை ஆண்டவர் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த ஜபத்துல இருக்கிறாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் உங்களை காயப்படுத்தினாங்கல்ல. உங்களை யாருமே காயப்படுத்தாமல அந்த இடத்துல நிக்கிறீங்க. எத்தனை பேர் உங்களை மனசை காயப்படுத்தினாங்க. ஆனா அத்தனை காயமான வார்த்தைகளும் இன்னைக்கு அவங்கள பார்த்தா கூட நிறைய பேருக்கு நமக்கு ஞாபகம் வரல. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நம்மளை உயர்த்திட்டாரு. உண்மைதானே? எத்தனை பேர் உண்மை அவமானமா பேசினாங்க, பிச்சைக்காரங்கன்னு பேசினாங்க, நீங்க எங்கள்கிட்ட இரவல் வாங்குறதுக்காக வாங்க, எத்தனை வார்த்தைகள்னால பேசிட்டாங்க. எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டது. நான் சொல்றேன், இப்ப கூட இங்க இருக்கிற யாரோ ஒரு சிலர் வார்த்தையினால உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், அது அழியவே அழியாது பாஸ்டர், என் மனசுக்குள்ள அது ஆணியா பதிஞ்சிருச்சு பாஸ்டர், ரொம்ப பேசிட்டாங்க பாஸ்டர், என்னை ரொம்ப காயப்படுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னுடைய வருத்தத்தை நான் மறக்கிற ஒரு நாள், மறக்க பண்ற நாள் சீக்கிரமா வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவங்க காயப்படுத்தின வார்த்தை வேதம் சொல்லுது. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களை பகைத்தார்கள். அவனுடைய தகப்பனாருடைய துறவை அவன் தோண்டும் போது அவனை பகைச்சாங்களாமா. நான் சொல்றேன், பகைத்தார்கள் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அவனை ரொம்ப திட்டி இருப்பாங்க, கேவலமா பேசியிருப்பாங்க. நீ என்னடா வந்து சொந்தம் கொண்டாட வர, என்னென்னமோ பேசியிருப்பாங்க. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்தது, உருவாக்கினது இவனுக்கு கொடுக்காம விட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள் ஈசாக்கு இடத்துல போறாங்க. ஈசாக்கு சொல்றான், நீங்க என்ன பகைச்சிங்கல்லப்பா, என்ன இப்படி எல்லாம் பேசுனீங்கல்லப்பா. ஆனா அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்றாங்க. உடனே யோசேப்புக்கு அவங்க அந்த ஈசாக்குக்கு அவங்க பேசினது எல்லாமே மறந்துருச்சு. அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்களுக்கு விருந்து பண்ணினான். நான் நம்புறேன், அந்த மாதிரி ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளை இடுவார். உங்க சொந்தங்க பேசின வார்த்தையெல்லாம் மறக்கிற ஒரு ஆண்டு நிச்சயம் வரும்னு நான் நம்புறேன். உன்னை பெத்தெடுத்தவங்க பேசின வார்த்தையை மறக்கிறதுக்கு ஒரு நாள் வரும் என்று நான் நம்புறேன். கூட வேலை செய்தவர்கள் பேசின வார்த்தையை மறக்கிறதுக்கு ஒரு ஆண்டு வரும் என்று நான் நம்புறேன். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன், நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பட்ட பேரை வச்சு உன்னை பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்தின அந்த வார்த்தையை கர்த்தர் மறக்கிற நாள் வரும் என்று நான் நம்புறேன். ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, அன்னாளுடைய அந்த பெனினாள் வந்து அன்னாளை வந்து எப்படி பேசினாலாமா, இருதயத்தை உடைக்கிற மாதிரி பேசினாலாமா. வேதம் சொல்லுது, வருஷா வருஷம் அந்த சந்தோஷமான இடத்திற்கு போகும்போது
அந்த பெனினாள் அவளுடைய இருதயத்தை ரொம்ப காயப்படுத்தினான். கொஞ்சம் இல்ல, ரொம்ப காயப்படுத்தினான். இன்னைக்கு இருக்கிற நிறைய கணவனார் மனைவியை காயப்படுத்துறாங்க. மனைவிகள் நிறைய பேர் கணவனாரை காயப்படுத்துறாங்க. என்னைக்கோ செஞ்ச ஒரு தப்பை வச்சுட்டு, என்னைக்கோ பேசின ஒரு பேச்சை வச்சுட்டு, 10 ஆண்டுக்கு முன்னாடி 15 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு, அவங்க அம்மா அப்பா நடந்துகிட்ட விதம், இவங்க அம்மா அப்பா நடந்துகிட்ட விதத்தை வச்சு மனசை காயப்படுத்துறாங்கல்ல. நான் நம்புறேன் ரொம்ப நாள் அது நீடிக்காது. ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பெனினாள் அவளை ரொம்ப துக்கப்படுத்துவாளாமா. அந்த துக்கம் தாங்க முடியாம ஒரு டைம் ஆலயத்துல போய் சத்தம் போட்டு அழுகிறா. வேதம் சொல்லுது, அன்னாள் தன்னுடைய இருதயத்தை உடைச்சு என்ன பண்ணாலாமா, கர்த்தர் சமூகத்துல அப்படியே ஊற்றினாள். ஆண்டவரே ரொம்ப பேசுற ஆண்டவரே, என்ன மலடின்னு ரொம்ப பேசுற ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பீரையானால், ஒரு ஆண் குழந்தைய கொடுப்பீரானால், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதை உமக்காக வளர்ப்பாண்டவரே. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகும்போது ஒரு வார்த்தை கர்த்தருடைய சமூகத்தில் வருது, சமாதானத்தோடையே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் உனக்கு செய்வார். அடுத்த வருஷம் அதே நாள்ல ஒரு குழந்தையோட கர்த்தரவளை பார்க்கும்படியாய் உதவி செய்தார். ஒரு பெரிய சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுத்து தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவன் தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டான். அவன், நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் நிற்கிற நிறைய பேருக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். பெனினாளை போல ஆட்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பெனினாட்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை நினைத்து ஒரு சாமுவேலை கர்த்தர் உங்களுக்கு காணும்படி செய்து அதை உலகம் முழுவதும் கர்த்தர் பிரசித்தி படுத்தி அவர்கள் பேசின வார்த்தையை மறக்கும்படி கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், இரண்டாவது யோசேப்பு எதை மறக்கும்படி ஆண்டவர் சொன்னார்னா, வேதம் சொல்லுது, அவன் வாழ்க்கையில கிடைச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்ட், முதல் கிஃப்ட், தன்னுடைய தாயார் இறந்த துக்கத்துல அவன் இருக்கிறான். ரொம்ப துக்கப்படுறான், அவன் தாயார் இறந்து போயிட்டாங்களேன்னு. ஆனா அந்த பிள்ளை தாய் இல்லாத பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய தகப்பனார் அவனுக்கு பலவர்ணாங்கி உன்னை இழந்துட்டான். அவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. பொதுவா சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு மட்டும் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. அந்த வயசுல அவனுக்கு அந்த பலவர் நாங்கி தான் ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் எங்க போனாலும் அந்த ட்ரெஸ்லயே போறான். ஆனா வேதம் சொல்லுது, அவங்க அந்த ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டாங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒண்ணு உங்க கையை விட்டு போயிருச்சா, நீங்க ரொம்ப விருப்பப்பட்ட ஒண்ணு உங்களை விட்டு போயிருச்சா, அதனாலதான் நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன். நான் இதான் ஆசைப்பட்டேன். அதான் ஒரு சகோதரி சொல்லும் போது ரொம்ப சொன்னாங்க, நான் சின்ன வயசுல இருந்தே நான் லவ் பண்ண மாட்டேன், யாரையும் நான் நேசிக்க மாட்டேன், கர்த்தர் கொடுக்கிறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த வாழ்க்கையை மட்டும் எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கணும்னு நான் அவ்வளோ ஜெபம் பண்ணேன். ஆனா எனக்கு ரொம்ப துக்கமா என் குடும்பம் அமைஞ்சிருச்சு. என் கணவனார் ரட்சிக்கப்படலை, என் கணவனார் ரொம்ப குடிகாரராக இருக்கிறாரு. ஒரு நாள் அவர்கள் சாட்சி சொன்னார். ஆனா ஆண்டவர் அந்த கணவனாருடைய குடிப்பழக்கத்தை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஊழியம் செய்கிற குடும்பமா ஆண்டவர் அவங்கள வச்சார். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இழந்தது ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப ராஜவஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தது போல நீங்க இழந்து போனது 2 மடங்கு கர்த்தர் திரும்ப தருவதற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி, கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த வஸ்திரத்தை கர்த்தர் திரும்ப தந்தார். பல வர்ண அங்கி மட்டும் இல்ல, ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் தந்தார். அவனை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த வஸ்திரத்தை விட பல மடங்கு உயர்வான வஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். அந்த வஸ்திரம் தகப்பன் செய்தது. இது பார்வோன் ராஜா அவனுக்கு கொடுத்த வஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதே போல உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி கொள்ளுங்கள். உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார். உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார். இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார். கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமாய் அவனுடைய சமூகத்துல நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு இயேசப்பா பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுங்கள், வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுங்கள். உன் வருத்தம் யாவும் மறக்கிற ஆண்டு சீக்கிரமாய் வரப்போகுது. தகப்பனே, 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 இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை அல்லவா? இது யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லி இருப்பானே. ஆனால் இதோ இந்த திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற நாள் சீக்கிரமாய் வருவதாக. கரங்களை உயர்த்தி ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தை நிறைவேறட்டும்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் முழு பலத்தோட ஜெபிங்க. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எனக்காகத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. இதோ ஆண்டவர் காயங்களை ஆற்றுகிறார், இதோ ஆண்டவர்களுடைய காயங்களை ஆற்றுகிறார். மன காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார், இருதய காயங்களை எல்லாம் கர்த்தர் ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார். இந்த நவம்பர் மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. ஓ அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஓ அல்லேலூயா. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பிடு. கரங்களை தட்டி உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார் செயலாற்றுவார். காரியங்கள் உன் சார்பில் செயல. கரங்களை மேல தட்டி காத்திரு, பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நவம்பர் மாதத்தை எங்களுடைய கையில் நீங்க தந்ததற்காக நன்றி அப்பா. நீர் ஆசீர்வாதமாய் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கட்டும் அப்பா. உன் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார் என்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்றுங்கப்பா. இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள இந்த வருத்தத்தை மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை என் பிள்ளையினுடைய கண்ணு காணட்டும்ப்பா.
என் குடும்பம் பார்க்கட்டும்ப்பா, என் தகப்பனார் பார்க்கட்டும்ப்பா, என் தாயார் பார்க்கட்டும்ப்பா, என் வாலிப தம்பி தங்கச்சி இந்த நவம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ள அந்த வருத்தம் மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா. இந்த மாதம் முழுதும் அவங்க சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணீர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய பிரயாணத்துல கூட இருங்கப்பா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தவே கூடாது ராஜா. பொறாமையின் கண், வன் கண் ஒண்ணு கூட உங்க பிள்ளைங்க மேல படவே கூடாது ராஜா. இவர்களை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இவர்கள் தங்கி இருக்கிற வீட்டுல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பணிபுரிகிற இடத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒரு பெரிய மகிமை இந்த மாதம் முழுதும் ஆசீர்வாதமா உங்க பிள்ளைய நடத்தட்டும். கைகளில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கரங்களை இந்த மாதம் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கரங்கள் இந்த மாதம் லட்சங்களை பார்க்கணும் ராஜா. இந்த மாதம் கோடிகளை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த மாதம் இந்த கரங்கள் நிரம்பி வழியணும் ராஜா. உயர்வை கொடுங்க ராஜா. பண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுங்க ராஜா. இந்த கரங்கள் இந்த மாதம் யாரிடத்துல உதவின்னு கேட்க கூடாது ராஜா. இவர்கள் கொடுக்கிற அளவிற்கு இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. எல்லாரும் கையை மேல உயர்த்தி, இயேசுவே உங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், தசம பாகத்தை இயேசப்பா ஆசீர்வதிங்கப்பா. இந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய பலனை கர்த்தர் கொடும். கூடவே நீர் இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.